ஆண்டின் பொதுக்காலம் 22வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 4 அருள்வாக்குகள் 31 தொடக்கம் 37 வரை. இன்றைய நற்செய்தி நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சியாகும். நேற்றைய நற்செய்தியில் இயேசு கடவுளின் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க வந்ததாக நாசரேத்து தொழுகை கூடத்தில் கூறுகிறார். இன்றைய நற்செய்தி நிகழ்வு கப்பர்நகூமிலே நடைபெறுகிறது. கப்பர்நகூம் நாசரேத்துக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு ஊர். இயேசு தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பின் தலைமையிடமாக கப்பர்நகூமை தேர்ந்தெடுத்தார். கலிலேய கடற்கரைக்கு அருகாமையில் இருந்த இந்த ஊர் மீன்பிடி தொழிலுக்கு முக்கியமான தலமாக இருந்தது. எனவே இந்த இடத்தை இயேசு தன் போதிக்கும் பணிக்கும், கற்பிக்கும் பணிக்கும், குணப்படுத்துதல் பணிக்கும் அருமையான தலமாக பயன்படுத்தி கொண்டார். அருள் தரும் ஆண்டினை அறிவித்த இயேசு அந்த கடவுளின் அருளை மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்த, கலக்கமடைந்து கொண்டிருந்த பேய் பிடித்தவனுக்கு குணப்படுத்துதலின் வழியாக வெளிப்படுத்துகிறார். மக்கள் அனைவரும் அதை கண்டு திகைப்புக்குள்ளானார்கள். என்ன ஒரு போதனை, என்ன ஒரு வல்லமை, என்ன ஒரு பிரமிக்க வைக்கும் அதிகாரம்! இவர் சொல்வன்மைக்கு பேய்களும் கட்டுப்படுகின்றனவே. இயேசுவினுடைய இந்த அதிகாரம் தூய ஆவியாருடைய அதிகாரம். இயேசுவினுடைய இந்த வல்லமை தூய ஆவியாருடைய வல்லமை. நாசரேத்து தொழுகை கூடத்தில் ஆண்டவரின் ஆவி என்மேல் உளது என்று முழக்கமிட்டார். ஆவியாரின் அதிகாரம் விடுதலை தரும் அதிகாரம். மக்களை எல்லா கட்டுகளிலிருந்தும் ஒடுக்குதலிலிருந்தும் விடுவிக்கும் அதிகாரம். அதே அதிகாரம் நமக்கு திருமுழுக்கின் வழியாக அருளப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு என்பது ஒரு அழைப்பு. எங்கே மனம் உடைகிறதோ அங்கே குணப்படுத்துதலில் ஈடுபட வேண்டும். பலவீனமான இடத்தில் வலிமையை கொண்டு சேர்க்க வேண்டும். தனிமை உள்ள இடத்தில் உறவு பாலமாக இருக்க வேண்டும். இருள் உள்ள இடத்தில் ஒளியை கொண்டு சேர்க்க வேண்டும். மரண அனுபவம் இருக்கின்ற இடத்தில் வாழ்வு தரும் அனுபவத்தை வழங்க வேண்டும். தூய ஆவியார் நம்மை இயக்குபவர். இயேசுவை இயக்கிய அதே தூய ஆவியார் நம்மையும் திரு அவையையும் இன்று இயக்குகிறார். அவர் இயக்கத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். அப்போதுதான் நாம் தூய ஆவியாரின் ஆற்றலுக்கு உட்பட்டிருப்போம். அல்லது நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு அடிமையாக இருப்போம். எனவே தூய ஆவியாரின் இயக்கத்தோடு வாழ்வோம். ஆமீன்.